ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ நம்ம கையில் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நம்ம பண்ணுற ஒரு அன்பாக்சிங் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பாக்ஸை கையில் வச்சிருக்கோம். ஸோ நம்ம படுத்துருக்க நேரம், நின்றுட்டு இருக்க நேரம் தவிர மேக்ஸிமம் வந்து சேரில் வந்து உட்காந்துருப்போம். ஸோ அப்படி சேரில் உட்காரும்பொழுது நமக்கு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்போ நிறையா வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நார்மலான பிளாஸ்டிக் சேர்லாம் உட்காந்தோம் அப்படின்னா அது அதிக நேரம் நம்மளால் வந்து உட்கார முடியாது. ப்ளஸ் அதுலேயும் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வந்து ரொம்ப நேரம் வந்து பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அதே மாதிரி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சேரில் உட்காந்துருக்கும் அப்படின்னா அதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான சேர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எர்கனாமிக் சேர் தான் இந்த சேர். ஸோ இந்த சேரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த அளவுக்கு இதை நம்ம வாங்குற விலைக்கு ஒர்த்தாக இருக்குது, இதை நம்ம வாங்கலாமா வேணாமா, இது எப்படி உள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பெஸ்ட்டான சேர் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ மேலே வந்து ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த அக்சசரிஸ் தான் வந்து இருக்குது உள்ள. பெரிய பாக்ஸில் இருந்த அக்சசரிஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்போ வெளியில் வச்சிருக்கேன். இதை தான் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அசம்பிளிங் அப்படின்றது பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் அந்த வீடியோவை ஸ்பீடப் பண்ணுறேன். ஒரு வழியாக இப்போ அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போது இந்த சேரோட டிசைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிசைனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா ப்ரீமியமான ஒரு சேராக வந்து இருக்குது. சேரோட சீட்டிங் ஏரியா, பேக் ரெஸ்ட், இதில் எல்லாத்துலேயுமே இருக்கிற பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பிளாஸ்டிக், நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இந்த சேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சேர்ஸில் இல்லாத ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா இதோட சீட்டிங் ஏரியாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க குஷன் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி மெஷ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே சீட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் பழைய அந்த நரம்பு சேர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப காற்றோட்டமாகவும் நம்ம வந்து ரொம்ப நேரம் உட்காந்தாலும் ஹீட் ஆகாமையும் இருக்கும். அதே மாதிரி இந்த சேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட்டு, பேக் ரெஸ்ட்டு, அந்த மாதிரி சீட்டிங் ஏரியா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பார்க்குற மாதிரி அது ரொம்ப சீக்கிரத்தில் அது வீணாகிரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே வந்து நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம உட்கார்ற போது ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. நம்ம சாஞ்சு உட்கார நேரங்களில் ஹெட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நிறைய ஆங்கிளில் நம்மளால் அட்ஜஸ்ட்டும் வந்து பண்ணிக்க முடியுது. அதுதான் இதோட ஹைலைட்டாக இருக்குது. ஸோ நம்ம நல்லா சாஞ்சு படுத்துருப்போம் சில நேரத்தில், இந்த சேரில் நல்லா சாஞ்சு படுக்க முடியும். அந்த மாதிரி நேரத்தில் கூட இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்க முடியுது. அடுத்ததாக இதில் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதோட ஹைட்டை வந்து நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்ரெஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிற மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் எஃபெக்ட் வந்து அதில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஏன் அப்படின்னா நம்ம கையை வைக்கும்போது நம்ம கையில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சேரில் லம்பர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ லம்பர் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அதை எந்த பொசிஷனில் நமக்கு வேணுமோ அந்த பொசிஷனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுவுமே வந்து ஃப்ளெக்சிபிளாக முன்னாடியும் பின்னாடியும் போகிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த முதுகு கரெக்டாக அந்த சீட்டிங் ஆகிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமான அழுப்போ இல்லை வலியோ இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த சேரோட மெக்கானிசம் பொறுத்தளவில் இதில் வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி ஹைட் வந்து நம்ம வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட வந்து இருக்குது. ஸோ அந்த சீட்டிங் ஏரியாவை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த கியர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்க முடியுது. இந்த சேரோட பேஸ் வந்து அலுமினியமில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரோம் கோட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஸ்டீல் எஃபெக்ட் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி இதோட அந்த கேஸ்டர்ஸ் அப்படின்ற அந்த வீல்ஸை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ வெயிட்டில் உட்கார்ந்தாலும் நல்ல ஸ்மூத்தாகவும் அதே மாதிரி நல்ல ரோலும் வந்து ஆகுது, நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் நல்ல குவாலிட்டியான டிசைன் வைஸ் வந்து சூப்பராக இருக்கிற ப்ரீமியம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு சூப்பரான சேர் இது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சீட்டிங் ஏரியாலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெஷ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப காற்றோட்டமாகவும் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி இதில் லம்பர் சப்போர்ட், ஆர்ம் ரெஸ்ட், ஹெட் ரெஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டில்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சீட்டை வந்து மூவ் பண்ணிக்க முடியுது. அது மாதிரி ஹைட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. நல்ல சாலிடான கேஸ்டர்
ஆம்ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அலுமினியம் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த சேரில் வந்து இருக்குது. ஸோ இந்த சேரோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கிட்டத்தட்ட 18,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் நீங்கள் இதிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண சேர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேர் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இந்த சேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த சேர் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறதுல வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.